Hello everyone. Failure of closure of the rostral neuropore at 25th day leads to. First தெரிஞ்சுக்கணும் rostral neuropore வந்து it is called the cranial neuropore. Cranial neuropore தான் க்ளோஸ் வந்து எப்போ ஆகும்னா 25th டேல க்ளோஸ் ஆகும். Cranial neuropore க்ளோஸ் ஆகலைன்னா ஆப்வியஸாக the answer is anencephaly. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகணும்னா இங்கே நோட்டோகார்டு இருக்கு. நோட்டோகார்டுக்கு மேலே அது எக்டோடம் வந்து இஸ் மாடிஃபைட் டு ஃபார்ம் நியூரோ எக்டோடம். இங்கே நியூரல் ஃபோல்ஸ் கிரியேட் ஆயிடுது. நியூரல் ஃபோல்ஸ் ஃபியூஸ் ஆகி நியூரல் டியூப் கிரியேட் ஆயிடுது. இந்த நியூரல் டியூப் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும்னா வி ஹேவ் ஆன்டீரியர் நியூரோபோர் அப்புறம் போஸ்டீரியர் நியூரோபோர்னு இருக்கு. பட் க்ளோஷர் வந்து இட் வில் பிகின் இன் தி சர்விக்கல் ரீஜியனில் தான் பிகின் ஆகும். அண்ட் தென் இட் வில் ப்ரொசீட் கிரேனியோ கார்டலி. அப்போ கிரேனியல் நியூரோபோர் வந்து 25th டே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 25th டேல க்ளோஸ் ஆகுது. கார்டல் நியூரோபோர் வந்து 3 நாள் கழிச்சு 28th டேல க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ கிரேனியல் நியூரோபோர் க்ளோஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னா the cranium is not formed. அதனால பிரெயின் டிஷ்யூ வந்து இஸ் எக்ஸ்போஸ் டு தி amniotic fluid. அதனால பிரெயின் டிஷ்யூ நெக்ரோஸ் ஆகி we have a condition called anencephaly. இந்த anencephaly ஈஸியாக நம்ம டபுள் மார்க்கரில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பை த எலிவேட்டட் லெவல்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் லெவல்ஸில் வச்சு ஈஸிலி we can identify anencephaly. அப்புறம் வந்து என்டி ஸ்கேன்லேயும் ஈஸியாக தெரிஞ்சிடும். சப்போஸ் anencephaly மட்டும் அல்லாமல் இந்த ஸ்பைனல் ரீஜியன்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னாக்கா that will lead to rachis. That will lead to rachis. இப்போ கார்டல் நியூரோபோர் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இட் வில் கிவ் ரைஸ் டு ஸ்பைனா பைஃபிடா. ஓகே, ஸ்பைனா பைஃபிடால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வெளியிலே தெரியாம இருக்கு ஒரு ஸ்பைனா பைஃபிடா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த வெர்டிப்ரல் ஆர்ச்சஸ் வந்து க்ளோஸே ஆகலை பாருங்க. வெர்டிப்ரல் ஆர்ச்சஸ் க்ளோஸே ஆகலை, ஆனால் வெளியிலே தெரியல. அப்போ எப்படி இருக்குன்னா ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டா, அது உள்ள இருக்கு ஆனால் வெளியில தெரியல. ஸோ ஹேர் டஃப்ட் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் மெனிஞ்சஸ் மட்டும் ப்ரொட்யூட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால் மெனிங்கோஸ்கில். இல்லை மெனிஞ்சஸோட பிரெயின் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூவும் வந்து ப்ரொட்யூட் ஆயிருக்குன்னா அதுக்கு பேர் மெனிங்கோ மைலோசில். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நான் டெலிவரி பண்ண ஒரு பேபியில் வந்து பேபி வாஸ் அப்சல்யூட்லி நார்மல் எக்ஸப்ட் ஃபார் டஃப்ட் ஆஃப் ஹேர். இந்த லம்போசாக்ரல் ரீஜனில் மட்டும் ஒரு டஃப்ட் ஆஃப் ஹேர் இருந்துச்சு. இந்த பீடியாட்ரிஷியன் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணார். ஏன் எவாலுவேட் பண்ணார்னா இது ஸ்பைனா பைஃபிடா அக்கல்ட்டாவாக இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணார். இதெல்லாம் ஈஸிலி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா பை ஃபோலேட் சப்ளிமெண்டேஷன். ஓகே, very easily could be prevented by folate supplementation.